இன்று விஏஜி மற்றும் பிபிஏஜி 172 பகுதி 1 அலகு 1 தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல மிக 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 ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்றைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் இந்த தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பமானது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உண்மையான ஒரு குற்றாக விளங்குகிறது. அதாவது நம்ம அன்றைய காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா தகவல் மற்றும் தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் எப்படி நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த ஆரம்ப காலத்துல கல்வெட்டுகள்ல தகவல்களை எழுதி வச்சாங்க. அதை சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்த காலம்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகள் எல்லாம் எப்படி அது எப்ப நிறுவப்பட்டது, என்னது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்களை எல்லாத்தையும் அதுல சேகரிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் பேப்பர், எல்லாரும் பேப்பர் காகிதத்துல அதுக்கப்புறம் தேவையான தகவல்களை அதுல எழுதி அதை சேகரிச்சு வச்சாங்க. ஆனா இந்த நவீன காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு உலகமா மாறிக்கிட்டு வருது, மாறிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துக்கு நம்ம நிறைய என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மின்னணு கணினிகள் மற்றும் மின்னணு இயந்திரங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தகவல் மற்றும் தொடர்புகள் அல்லது தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்பது தகவல் செயலாக்கம் மற்றும் தகவல் தொடர்புகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னம்னா மின்னணு கணினிகள் மற்றும் கணினி மென்பொருளை மாற்றுவதற்காகவும், அல்லது நம்மளுடைய விஷயங்களை, நம்மளுடைய தகவல்களை சேகரித்து வைப்பதற்காகவும், அல்லது அதை பாதுகாத்து வைப்பதற்காகவும், அல்லது அவற்றை செயலாற்றுவதற்காகவும், அல்லது ஒரு செய்தியை நம்மிடம் இருந்து மற்றவர்களுக்கு அனுப்புவதற்காகவும், தகவல்களை மீட்டெடுப்பதற்காகவும் இது கையாளப்படுகிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரொம்ப 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 முக்கியமான ஒன்றான காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே போல எல்லா துறைகளிலுமே என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த கணினி இல்லாத இடமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனி மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தகவல்களை சேகரித்து வைப்பதற்கு கணினி மற்றும் தொழில்நுட்பம் மிக மிக முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது என்பது உண்மையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அது எடுத்துக்காட்டாக நம்ம தனி மனிதனோட விஷயங்களாக, இல்ல தனி மனிதனோட செயல்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அல்லது அரசாங்கத்தின் தகவல்களை சேகரித்து வைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனி மனிதன் அவங்களுடைய விஷயங்களை சேகரித்து வைப்பதற்காகவும் இந்த கணினி மிக முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதை சொல்லலாம். அதுல முக்கியமான விஷயமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ரேடியோங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஒரு செயலை நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பல்லாயிரம் மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஐசிடிக்கு ஒரு உதாரணமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தொலைபேசியாக இருக்கலாம், அல்லது இப்ப டிஜிட்டல் தொலைக்காட்சி, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மூலமா மின்னஞ்சல், இமெயில் மூலமாகவும் அல்லது ரோபோக்கள் மூலமாகவும் நம்ம நிறைய இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம நிறைய தகவல்களை சேகரித்து வைப்பதும் தகவல்களை அனுப்பி வைக்கவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஐசிடி மிக மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய காலகட்டத்துல திகழ்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இது எப்போ தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது மின்னணுவியல் முக்கியத்துவத்தை உணர்ந்து நமது இந்திய அரசு மின்னணுவியல்னா எலக்ட்ரானிக்ஸ், அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நமது இந்திய அரசு 1970 மின்னணுவியல் துறையை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸை நிறுவினாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேசிய தகவல் மையம் நிறுவப்பட்டது, அதாவது என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்திய அரசு நிறுவனதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1977
இந்தியாவில் மின் ஆளுகைக்கான முதல் பெரிய படியாக வந்து இது இருந்ததுன்னா இது மிகையாகாது. அதாவது கவர்னன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அந்த ஐசிடிங்கிறது மிக முக்கிய பங்கு அளிச்சிச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏனெனில் இது வந்து தகவல் மற்றும் அதன் தகவல் தொடர்புகளை மையமாக கொண்டு வந்தது. 1980களின் முற்பகுதியில பார்த்தோம்னா கணினிகளின் பயன்பாடு வந்து சில சிறு நிறுவனங்களுக்கு மட்டுமே வந்து இருந்தது. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மல்டி நேஷனல் கம்பெனிஸ் மட்டுமே வந்து இந்த கணினி பயன்பாட்டை வந்து ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 80s முற்பகுதியில. ஏன்னா வந்து அந்த கணினிங்கிறது வந்து மக்களுக்கு யாருக்கும் இப்ப தெரியாத காலம், அதை பத்தின ஒரு அறிவு இல்லாத காலம். சோ ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இந்த வந்து கணினியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் யாருக்கிட்டயுமே கணினி இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா சில நிறுவனங்களுக்கு மட்டுமே வந்து அந்த காலத்துல இருந்துச்சு அந்த கணினி பயன்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனிப்பட்ட கணினிகள் வருகையானது இப்போ வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எதுக்காக அப்படின்னம்னா நம்மளுடைய செய்திகளை சேமித்து வைப்பதற்காகவும், அல்லது நம்ம சேமித்து வைத்த செய்திகளை மீட்டெடுப்பதற்காகவும், அல்லது செயலாக்க திறன்களை வந்து உருவாக்குவதற்காகவும் வந்து நமது அரசாங்க அலுவலகங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல வந்து 1980ல வந்து நம்மளுடைய அரசு நிறுவனங்கள்ல சில இடங்கள்ல மட்டும் இந்த கணினி பயன்பாடு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 1980களின் பிற்பகுதியில பார்த்தோம்னா ஏராளமான அரசு அதிகாரிகளிடம் கணினிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கணினி மூலமாக தான் தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம் இந்த பேப்பர் ஃபைல் அப்படின்னு பண்ணும்போது ஒண்ணு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து எதுவும் ஒண்ணு அதுல இருந்து காணாம போயிட்டா கூட நம்மளுடைய தகவல்களை நம்ம திரும்ப எடுக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இந்த கணினி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா எவ்வளவு பெரிய செய்திகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தகவல்களாக இருந்தாலும் அவற்றை வந்து நம்ம பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டகமாகவே கணினி கருதப்பட்டது. அதுவும் மிக முக்கியமாக அரசாங்க அலுவலகங்கள்ல வந்து அது மிக முக்கிய பங்கு வகித்தது என்பது சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர்களிடமிருந்து வந்து அதாவது அரசாங்க அதிகாரிகள் நிறைய பேர் எதுக்காக அதை பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சொல் செயலாக்கத்திற்கு, அதாவது நம்மளுடைய அதாவது கவர்மெண்ட் என்னென்னலாம் செய்யுதோ அந்த செயல்பாடுகள் அனைத்துமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேகரித்து வைப்பதற்காக கணினிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஹிஸ்டரி எப்படி வந்துச்சுன்னா 1980க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா 70ல எல்லாம் அப்பதான் வந்து நம்ம கிட்ட வந்து என்னது எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையே வந்து அதாவது எலக்ட்ரானிக்ஸ்க்கு முக்கியத்துவமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க 1970ல. அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு தனி துறையவே நிறுவனாங்க. அதுக்கப்புறம் 1977ல வந்து கவர்னன்ஸ்னு ஒண்ணு வந்துச்சு. அதாவது மின் ஆளுகை அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக 1980களின் முற்பகுதியில வந்து சில இடங்கள்ல இருந்த அந்த கணினி வந்து அரசாங்க அலுவலகங்களுக்கும் 1980 பிற்பகுதியில கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த காலத்துக்கட்டத்துல அதை பார்த்தோம் அப்படின்னோம்னா கணினி இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த கணினி வந்து இந்த ஐசிடி வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளுக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது என்றே கூறலாம். அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் எதுக்கெல்லாம் நம்ம தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹாரி பௌமன் மற்றும் 2005 என்ன சொல்றாங்கன்னா ஐசிடிகளின் 4 வகையான பயன்பாடுகளை முன்மொழிகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் சேவைகள், அதாவது இன்ஃபர்மேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்பு சேவைகள் கம்யூனிகேஷன் சர்வீஸ், பரிவர்த்தனை அல்லது பதிவு சேவைகள். பரிவர்த்தனை அப்படின்னா என்ன சொல்லணும்னா அதாவது டிரான்சாக்ஷன் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருங்கிணைந்த பயன்பாடுகள், அதனால இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த 4 விஷயங்களை தான் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடாக முதல்ல கருதப்பட்டாங்க. எதுக்காக அப்படின்னம்னா 4 சேவைகள் என்னன்னா தகவல் சேவைகள்,
தொடர்பு, அதாவது இன்ஃபர்மேட்டிவ் சர்வீஸ், தொடர்பு சேவைகள் கம்யூனிகேட்டிவ் சர்வீஸ், பரிவர்த்தனை அல்லது பதிவு சேவைகள் டிரான்சாக்ஷன் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பயன்பாடுகள், அதாவது இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன்ஸ். இதுக்காக தான் வந்து தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இதை நம்ம வந்து என்னென்னு விரிவா நம்ம பார்க்கலாம். தகவல் சேவைகள், இந்த தகவல் சேவைகள் அதாவது இன்ஃபர்மேட்டிவ் சர்வீஸ் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி தகவல். நிதி தகவல்னா என்ன? பினான்ஸ், சரியா? பினான்ஸ் இன்ஃபர்மேஷனுக்காக, அதாவது நாணயங்கள், விலைகள், பங்கு சந்தை, அதுக்காக வந்து இந்த நிதி தகவல்கள் வந்து சேகரிக்கப்பட்டன. நிறைய தெரியும் உங்களுக்கு. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஷேர் மார்க்கெட் எல்லாம் எப்படி நம்மளால இங்க இருந்துகிட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, எவ்வளவு வந்திருக்கு அப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஐசிடி வந்து இதுக்கு முக்கிய பங்கா திகழ்கிறது. ஸோ இந்த நிதி தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கிறதுக்காக தான் இது வந்து தேவைப்படுகிறது. முதல்ல முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பார்த்தோம்னா பொருளாதார தகவல், அதாவது எக்கனாமிக்கல் இன்ஃபர்மேஷன். உதாரணமாக வந்து சந்தை தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இல்ல நிறுவனத்தினோட முகவரிகள் அல்லது வணிக விவரங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பத்தின தகவல்களை சேகரிச்சு வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த பொருளாதார தகவல்ங்கிறது ஒண்ணு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னம்னா, ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னம்னா அந்த பிசினஸ்க்கான எங்கெங்கெல்லாம் இருக்கு, இப்ப சந்தையோட நிலவரம் என்ன, நம்ம டெய்லி நியூஸ்ல பாக்குறோம். இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன, கோல்டா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து காய்கறியாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, வெளிப்படைத்தன்மையா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணப்பட்டதுதான் இந்த பொருளாதார தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்ட தகவல். சட்ட தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா லீகல் இன்ஃபர்மேஷன், முழுமையான சட்ட நூல்கள், நீதித்துறை, சட்ட கட்டுரைகள் மற்றும் பல. அதாவது இந்த தகவல்ல சட்ட தகவல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்ட நூல்கள் பத்தின விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீதித்துறையை பத்தின அது எப்படி செயல்படுகிறது, அதோட இது என்ன அப்படிங்கிறது, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சட்டம் பற்றிய கட்டுரைகள், அது சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சட்ட தகவல்ல நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அறிவியல் தகவல், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மருத்துவம் மற்றும் வேதியியல் துறைகளில், அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயம் புதுசா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்ப இந்த மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இன்னைக்கு என்ன வந்து மருந்து புதிதாக கண்டுபிடிக்க மாட்டாங்க, என்ன வந்து இன்னைக்கு புதுசா என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவ ரீதியாக என்ன வந்து மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுலாம் எல்லா விஷயம், அந்த மருத்துவம் இல்ல நமக்கு வேதியியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த அறிவியல் தகவல்கள் மூலமா சேகரிச்சு வச்சுக்கலாம். அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசு தகவல். அரசு தகவல்னா கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனே இப்ப எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியற அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. முன்னாடிதான் நம்ம வந்து எது என்ன எங்க நடக்குது, கவர்மெண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எது நடந்துட்டு இருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்ம போயிட்டு இந்த ஐசிடி, அதான் கணினி மூலமா நம்ம நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம என்ன வேணுங்கிறத டைப் பண்ணாலே போதும், அதை பத்தின நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு காட்டும். சோ இப்போ வந்து கவர்மெண்ட் விஷயமாக இருந்தாலும் அரசாங்க விஷயமாக இருந்தாலும் சரி, அதை பத்தின ஒரு நாலேஜையும் நம்ம பெற்றுக்க முடிகிறது. அதுக்கப்புறம் செய்தி சேவைகள், அதாவது நியூஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு நாடுகள்ல, பல்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கிறது நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களா இருக்கலாம், குழுக்களாக இருக்கலாம், இல்ல பொதுவான விஷயங்களாக ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாமே, அந்த நாட்டுல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து என்சைக்ளோபீடியா, நம்ம கூகுள்ல போயிட்டு என்சைக்ளோபீடியான்னு அடிச்சு நம்ம ஏதாவது வேணும்னு போட்டாலே பல விஷயங்கள் வந்து அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் வந்து அதுல இருக்கும். என்ன படிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், அல்லது ஒரு புத்தகம் சம்பந்தமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆத்தர் சம்பந்தமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு ஆக்டர் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதை பற்றி நம்ம முழுமையா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னோம்னா என்சைக்ளோபீடியாக்குள்ள போயிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னாலே நிறைய விஷயங்கள் அதை பத்தின ஒரு இது வந்து தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு அதுல இருக்கும், நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த தகவல் சேவைகள் அதாவது என்ன அப்படின்னம்னா எதன் மூலமா இது பண்ணா இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் எது மூலமாலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிதி தகவல், சட்ட தகவல், அறிவியல் தகவல், செய்தி சேவைகள், என்சைக்ளோபீடியாக்கள். அதாவது என்ன நிதி தகவல்னா என்னது? பினான்சியல் இன்ஃபர்மேஷன். சட்ட தகவல்ங்கிறது லா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அறிவியல் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன். செய்தி சேவைகள் வந்து நியூஸ் சர்வீஸ். அப்புறம் என்சைக்ளோபீடியா. இது மூலமா தான் நம்மளுடைய தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இது வந்து நிறுவனங்களின் செயல்முறைகளில் மிகவும் கட்டமைக்கப்பட்ட தரவை பயன்படுத்துவதால் தகவல் தொடர்புகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் பயன்பாடுகளாக உள்ளன அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது முதல்ல வந்து இன்ஃபர்மேட்டிவ் சர்வீஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்பு சேவைகள் அப்படின்னா கம்யூனிகேஷன் சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நிறுவனங்களின் செயல்முறைகளில் அதாவது கட்டமைக்கப்பட்ட தரவை பயன்படுத்துவதன் மூலமாக தகவல் தொடர்புகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக இது வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. இந்த வகையான பயன்பாட்டுக்கான ஒரு உதாரணம் வந்து பணிப்பாய்வு மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணிப்பாய்வு மேலாண்மை அமைப்பு வந்து நிர்வாகத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் இது ஒரு தனி செயல்பாடு மட்டுமல்லாம குறிப்பிட்ட பணியின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது. பணிப்பாய்வு மேலாண்மையானது வந்து சரியான நேரத்தில் அலுவலக செயல்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய ஒரு பயனருக்கு தேவைப்படும் தரவை அணுகுதலை உறுதி செய்கிறது. அதாவது ஒரு அலுவலகத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டுல வேலையில வந்து நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் சர்வீஸ் வந்து மிக முக்கிய பங்கை வகிக்கிறது என்று நம்ம சொல்லலாம். சோ அதோட அந்த கம்யூனிகேஷன் சர்வீஸோட தொடர்ச்சி மின்னணு தரவு பரிமாற்றம், அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் நேரடியாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறது. உதாரணமாக வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மின்னணு தரவு பரிமாற்றங்கிறது இப்ப வந்து சாதாரணமா போச்சு. ஈஸியா வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தோம்னா நம்ம வந்து மொபைல்லே இப்போ நமக்கு என்ன மாதிரி தேவைகள், ஒன்னும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல சாப்பாடா இருக்கட்டும், என்ன தேவையோ மொபைல்லே நம்ம ஆர்டர் பண்ணிட்டா போதும், உடனே நம்ம வீடு தேடி வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல பில்லிங் செக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் டைப் பண்ணி ஒவ்வொன்னா ஒரு பொருள் இவ்வளவு அப்படின்லாம் டைப் பண்ணி, இப்ப அதெல்லாம் இல்ல. எல்லாமே இப்ப என்ன பில்லிங் செயல்முறைகளுக்கு சரி இது எல்லாமே இப்ப என்ன பண்ணுது அப்படின்னம்னா இந்த ஐசிடி வந்து என்ன பண்ணுது, ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஈஸியா நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தரப்படுத்தப்பட்ட செய்திகள் கணினிகளுக்கு இடையில் பரிமாற்ற கொள்ளப்படுகின்றன. இது வந்து மனிதர்களை விட கணினிகளுக்கு இடையேயான தொடர்புகளை உள்ளடக்கியது. நம்ம மனுஷங்க வந்து நேரடியா போய் பார்த்து ஒவ்வொருத்தவங்களை பார்த்து ஒவ்வொன்றையும் வாங்குறத விட இப்ப வந்து எல்லாமே என்னது ஆன்லைன்லயே டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆகிட்டு இருக்கிறதுனால இப்ப கணினியோட இடையிலான தொடர்பு தான் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல பொருளாதார துறைகளிலும் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணமாக வர்த்தகமாக இருந்தாலும் சரி, போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சுகாதார பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, அல்லது காப்பீடாக இருந்தாலும் சரி, இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி வந்து தரவு தளங்கள் மற்றும் தகவல் தொடர்பு செய்திகளை வந்து பரிமாற்றி கொள்ள முடிகிறது. அதாவது நம்ம எங்கோ ஒரு மூலையில இருந்து நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை, நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை ஏதோ ஒண்ணு வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு போனு, ஸ்மார்ட் போனோ அல்லது கணினி மூலமாகவோ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளால வாங்கி கொள்ள முடிகிறது, பரிவர்த்தனை செய்து கொள்ள முடிகிறது அப்படின்னா இந்த ஐசிடி வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக ஒன்னாக தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்துக்கிட்டோம்னா வர்த்தகம்னு எடுத்துக்கிட்டாலே இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, முன்னாடி எல்லாம் வர்த்தகம் வந்து கடல் கடந்து அந்த மாதிரி எல்லாம் இப்ப நடக்கும். இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் இருக்கும். வர்த்தகம் டக்குன்னு இந்த உடனே இப்ப வேணுமா உடனே பணத்தை கட்டுறோமா எல்லாமே ஆன்லைன்ல. முன்ன மாதிரி கியூல நின்று பணம் கட்டி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி வேலையே கிடையாது. உடனே டிரான்சாக்ஷன், உடனே நமக்கு பொருள் வீட்டுக்கு வந்துருது. அது மட்டும் இல்ல, போக்குவரத்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம எங்காவது போகணும் அப்படின்னம்னா கியூல நின்று டிக்கெட் எடுத்து அதெல்லாம் இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப எல்லாமே ஆன்லைன் புக்கிங்.
ஸோ எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ற அளவுக்கு வந்து இந்த ஐசிடி வந்ததுல இருந்து மக்கள் எல்லாருமே, மக்கள் மட்டும் இல்ல அரசாங்கமும் எல்லாத்தையும் ஈஸியா அக்சஸ் பண்ற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தகவல் அமைப்புகள். தகவல் அமைப்புகள்லாம் ஒரு நிறுவனத்தில் வந்து முடிவெடுப்பதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் ஆதரவாக தகவலை வந்து செயலாக்குதல், சேமித்தல் மற்றும் விநியோகித்தல், முடிவெடுத்தல், ஒருங்கிணைப்பு மற்றும் கட்டுப்பாட்டை ஆதரிப்பதோடு கூடுதலாக தகவல் அமைப்புகள் மேலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சிக்கல்கள் வராமல் பாதுகாப்பதும், அப்புறம் அது தவிர பாடங்களாக இருக்கட்டும் அல்லது புதிய தயாரிப்புகளை உருவாக்குவதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது தகவல் அமைப்புகள் வந்து முக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு தகவலை வந்து எப்படி நம்ம செயலாக்கணும், தகவல்னா இன்ஃபர்மேஷன், அதை வந்து நம்ம எப்படி செயலாக்கணும், அதை எப்படி நம்ம சேமிச்சு ஒரு செய்தியை, ஒரு தகவலை நம்ம எப்படி சேமிச்சு வைக்கணும், அதை எப்படி விநியோகிக்கணும், அதை வந்து எப்படி மாற்றணும், அதை எப்படி முடிவெடுக்கணும், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னோம்னா இந்த வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து இத ஒரு ப்ராப்பரா செய்யுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அது தவிர நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு மேனேஜருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் இடையில உள்ள ஒரு நெருக்கத்தையும் வந்து அது என்ன பண்ணுதுன்னா சிக்கல்கள் வராமல் தடுக்கிறதுன்னே நம்ம சொல்லலாம். இது மாதிரி இந்த வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு 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 நல்ல வகையில ஒரு நல்ல அமைப்பாகவே கருதப்படுகிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையுமே அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரா இருக்கட்டும் அல்லது இடங்களா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எப்பவுமே வந்து அது தகவலின் அடிப்படையில தான் இருக்கும். அந்த தகவல்களை சேமித்து வைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தகவல் வந்து நமக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால நம்ம அதை சேமித்து வைத்து அதை எப்ப வேணாலும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தகவல் அமைப்புகள் வந்து செயலாற்றி வருகின்றன. இந்த தகவல் அமைப்பு, அதாவது இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம் என்னெல்லாம் அதுல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உள்ளீடுனா உங்களுக்கே தெரியும், இன்புட். உள்ள என்ன கொடுக்கணும், நம்ம வந்து தரவை கைப்பற்றுறது அல்லது உள்ளிடுவதுன்னு இதுக்கு பேரு. அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்புட் கொடுத்துடணும், உள்ள கொடுத்துடணும். பல சந்தர்ப்பங்கள் எப்பயாவது அது நமக்கு தேவைப்படும் போது அதை வந்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையானதை அந்த நம்ம உள்ள கொடுத்துருக்கிறது, அந்த உள்ளீடு இன்புட் கொடுத்ததை வந்து நம்ம எப்ப தேவைப்படுதோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இது பெரும்பாலும் எப்படி நடக்குதுன்னா விசைப்பலகை மூலமா தான் நம்ம வந்து இன்புட்டை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த விசைப்பலகைன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா கீபோர்டு மூலமா தான் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நமக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ண நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அதை தவிர பார்த்தோம்னா இப்பெல்லாம் நிறைய அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. பார்கோட ஸ்கேன் பண்ணா உடனே என்ன ஆகும், அதுல இருந்து இன்புட்டை அப்படியே நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி கோடிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அந்த கோடிங்க QR கோடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணா போதும், உடனே அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும், அதை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம அந்த செய்திகளை வந்து நம்ம உள்ளீடு வைக்கிறதுக்கு, அதாவது இன்புட் உள்ள கொடுத்து வச்சாதான் இந்த தரவை வந்து கணினியால் செயலாக்கக்கூடிய படிவமாக மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் செயலாக்கம், ப்ராசஸிங் சொல்லலாம். இன்புட் கொடுத்தாச்சு, இப்போ அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோம், செயலாக்கம் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளீட்டு தரவில் செயல்களை செய்தல், இது கணக்கீடுகளை செய்தல், தேடுதல், வரிசைப்படுத்துதல், ஏற்பாடு செய்தல், வழங்குதல், மாற்றுதல், வகைப்படுத்துதல் போன்றவை உள்ளடக்கம். அதாவது நம்ம கொடுத்த இன்புட்டை உள்ளீட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கணக்கீடு செய்யலாம், அல்லது அதை வந்து நமக்கு தேவைப்படும் போது என்ன தேவையோ அதை நம்ம டைப் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அதை நம்ம ஆர்டர் படி வரிசை பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அதை நம்ம வரிசைப்படுத்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதுல எதுவும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங் அப்படி சொன்னோம். ஒன்ஸ் வந்து நம்ம இன்புட் உள்ள கொடுத்துறோம். அதுக்கப்புறம் ப்ராசஸிங், அதுல நமக்கு தேவையா தேவை இல்லையா, அதுல என்ன சேர்க்கலாம், என்ன மாத்தலாம், யாருக்கு அனுப்பலாம், இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ராசஸிங், செயலாக்கம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வெளியீடுனா என்னன்னா, இவை தரவு செயலாக்கப்படும் போது உருவாக்கப்பட்ட முடிவுகள் அல்லது அனைத்து தகவல் அமைப்புகளும் வெளியீட்டை உருவாக்குகின்றன. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம சேகரிச்சு வச்சதை இல்ல மாடிஃபை பண்ணதை, மாத்துனதை இல்ல அதை நம்ம வரிசைப்படுத்தினதை நமக்கு எப்ப தேவையோ
அதை நமக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, வெளியிடுது இல்லையா, அவுட்புட், அதுதான் வந்து வெளியீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது தகவல் அமைப்புகள் வந்து 3 முக்கிய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அதுல ஒண்ணு உள்ளீடு இன்புட், செயலாக்கம் ப்ராசஸிங், வெளியீடு அவுட்புட். இது 3 சேர்ந்ததுதான் வந்து தகவல் அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகவல் அமைப்புகளின் கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தகவல் அமைப்புகளின் கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அமைப்புனா என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நிறுவனம் வந்து அதன் படிநிலையை, அதாவது அதோட நிலையை மற்றும் அதன் வணிக செயல்முறைகள் மூலம் வேலையை ஒருங்கிணைக்கிறது. இது தார்க்க ரீதியாக தொடர்புடைய பணிகள் மற்றும் வேலையை நிறைவேற்றுவதற்கான நடத்தைகள், ஒரு புதிய தயாரிப்பை உருவாக்குதல், ஒரு ஆர்டரை நிறைவேற்றுதல் மற்றும் ஒரு புதிய பணியாளரை நியமித்தல் ஆகியவை வணிக செயல்முறைகளின் எடுத்துக்காட்டாக அமைகிறது. அதாவது ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தகவல் அமைப்பு கூறுகள் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து என்ன சொல்றோம், அமைப்புன்னு சொல்றோம். இந்த அமைப்பு, இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட அந்த நிறுவனத்தோட படிநிலையை மாற்ற, அதோட முன்னேற்றத்துக்காக அதோட வணிக செயல்முறைகளை ஒருங்கிணைக்கிறது, அல்லது தார்க்க ரீதியை தொடர்புடைய பணிகளை மாற்றுறது, இல்ல வேலையை வந்து நிறைவேற்றுறது, இல்ல பணியாளர்களை அமர்த்துவது, இல்ல தயாரிப்புகளை உருவாக்குவது, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா வணிக செயல்முறைகளில் எடுத்துக்காட்டுகள் மூலமாக இது இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலாண்மை என்னன்னு பார்த்தோம்னா, நிர்வாகத்தின் பணி என்பது நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பல சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது, முடிவுகளை எடுப்பது மற்றும் நிறுவன சிக்கலை தீர்ப்பதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குதான் வந்து மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னம்னா, ஒரு நிர்வாகத்தோட பணி, அந்த நிறுவனத்தோட எதிர்கொள்ளும் பல சூழ்நிலைகளில் புரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் முடிவுகளை எடுப்பது, அதோட நிறுவன சிக்கல்களை தீர்ப்பது, இது எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்டோட பொறுப்பாக கருதப்படுகிறது. அதாவது தகவல் அமைப்புகளின் கூறுகள் வந்து 2ஆ கருதப்படுகிறது. ஒண்ணு வந்து அமைப்பு, ஆர்கனைசேஷன், 2 வந்து மேலாண்மை மேனேஜ்மெண்ட். இது 2ம் வந்து மிக முக்கிய கூறுகளாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, மாற்றத்தை சமாளிக்க, அதாவது நம்ம நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய இல்ல ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது நிறுவனம் அல்லது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பணி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மேலாளர்கள் பயன்படுத்தும் பல கருவிகளில் இந்த ஐடி ஒண்ணு யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாருமே வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல ஐடி ஒண்ணு, ஏதோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கணினியோட மென்பொருள். கணினி மென்பொருள் வந்து தரவு மேலாண்மை, தொழில்நுட்பம், நெட்வொர்க்கிங் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம், உலகளாவிய வலை, நிறைய இப்பெல்லாம் ஆப் வந்துருச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப் வச்சிருக்காங்க. ஆப் டவுன்லோட் பண்ணா போதும், அதுல இருந்து நம்ம நிறைய அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ல என்னெல்லாம் இருக்கோ அதை பூரா நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ஈஸியா கிடைக்கிறது. ஒவ்வொரு ஐடி மூலமாவும் இப்ப வந்து ஒவ்வொரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும். அந்த ஐடி மூலமா அந்த ஆர்கனைசேஷனோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அவங்க அதுல சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அது மூலமா வந்து அதுல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அந்த ஐசிடி வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கு வந்து ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த உலகமே வந்து இன்னும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறி இருக்கு, ஃபாஸ்டா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது குறிப்பாக இந்தியாவும் வந்து நம்ம ஐசிடி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா வந்து இன்னும் நம்ம டெக்னாலஜி லெவல்ல மட்டும் இல்லாம நம்ம எக்கனாமிக்லயும் சரி, பினான்சியலாவும் சரி, எல்லாத்துலயும் நம்ம குரோத் ஆயிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இந்த ஐடி வந்து ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு நிறுவனங்கள்லயுமே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ இந்த தகவல் அமைப்புகளின் வகைகள்
அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தகவல் அமைப்புகள் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் என்ன, அதோட வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுல முதல் வகை என்ன அப்படின்னா பரிவர்த்தனை செயலாக்க அமைப்புகள். பரிவர்த்தனை செயலாக்க அமைப்புகள், மேலாண்மை தகவல் அமைப்பு, முடிவு ஆதரவு அமைப்பு, வணிக நுண்ணறிவு அமைப்பு. இந்த 4 தான் வந்து தகவல் அமைப்புகளின் வகைகளாக கருதப்படுகிறது. அதாவது பரிவர்த்தனை செயலாக்க அமைப்புகள், மேலாண்மை தகவல் அமைப்புகள், முடிவு ஆதரவு அமைப்புகள், அப்புறம் வணிக நுண்ணறிவு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பரிவர்த்தனை செயலாக்க அமைப்புகள், அதாவது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற எம்ப்ளாயியா இருக்கட்டும், கவர்மெண்ட் மட்டும் இல்ல, எங்கேயாவது வேலை செய்யற எம்ப்ளாய்க்கு பணம் போடுறது, அவங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்றது, இல்ல வேற ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கம்பெனில இருந்து பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னோம்னா அங்கு வந்து பண பரிவர்த்தனை செய்யறது, இது எல்லாமே இப்ப என்னவா ஆகுது அப்படின்னோம்னா, இந்த ஐசிடிக்கு அப்புறம் தான் இது எல்லாமே என்ன ஆகுது, கணினி மூலமாகவே நமக்கு வந்து இது எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா எல்லாம் ஈஸியா பண்ண முடியுது. அதாவது பரிவர்த்தனை செயலாக்க அமைப்புகள், இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியா அமைஞ்சிருச்சு. முன்னாடி மாதிரி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாட்களை வீணாக்கி அந்த மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மேலாண்மை தகவல் அமைப்பு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னோம்னா இதுல வந்து என்னென்னலாம் நம்ம இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மேலாண்மை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, தகவல் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த அமைப்பு சேகரிச்சு வச்சுக்கிட்டு ஈஸியா நமக்கு தேவைப்படும் போது, அந்த இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படும் போது அது ஈஸியா வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்காக இந்த மேலாண்மை தகவல் அமைப்பு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஈஸியா குயிக்கா வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப அவசியமாக ஒண்ணா தெரிகிறது. அதை பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணுவோம், கடிதம் எழுதி அதை வந்து போஸ்ட் பண்ணி அது அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா இல்லையா, கிடைச்சிச்சா கிடைக்கலையா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஆனா அது மாதிரி இப்ப கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒண்ணு முடிவு எடுக்கணும், இல்ல முடிவு எடுத்தாச்சு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா போதும், மின்னஞ்சல் மூலமா டக்குன்னு இந்த நிமிஷம் அனுப்புனா அடுத்த நிமிஷமே எல்லாருக்கும் அது போய் சேரக்கூடிய வகையில இருக்கு. ஸோ எந்த ஒரு முடிவுமே அதனால என்ன பண்ண முடியுதுன்னா ஈஸியா எடுக்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வணிக நுண்ணறிவு அமைப்பு, அதாவது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வணிகத்தை பத்தின ஒரு முழு அறிவையும் நம்மளால பெற முடியுது. அதாவது உலகளாவிய அளவுல வந்து எப்படி வணிகம் செயல்படுத்தப்படுகிறது, அதை எப்படி நம்ம வந்து இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போகலாம், மக்கள் எப்படி இதெல்லாம் நம்ம வெளிப்படையா தெரிஞ்சுக்க முடியும், இந்த வணிகத்தை எப்படி சிறப்பா செயல்படுத்தலாம், இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இதை பத்தின பல அறிவுகளையும் வந்து நம்மளால இந்த ஐசிடி மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த தகவல் அமைப்புகள்ல இந்த 4 தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பரிவர்த்தனை செயலாக்க அமைப்புகள், மேலாண்மை தகவல் அமைப்பு, முடிவு ஆதரவு அமைப்பு மற்றும் வணிக நுண்ணறிவு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அலகு 1ல வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பத்தி தான் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வந்து எப்படி வந்து மக்களுக்கும் சரி அரசாங்கத்திற்கும் எவ்வகையில அது வந்து யூஸா இருக்கு, அது எப்படி தோன்றுச்சு, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ தனி மனிதனாக இருந்தாலும் சரி இல்ல அரசாங்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த ஐசிடி மூலமா என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு செயல்பாடையும் ஈஸியா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈஸியா அதை வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து என்ன சொல்றது, நாள்கிட்ட எடுத்துக்கலாம உடனே முடிவெடுக்கக்கூடிய ஒரு செயலுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ஐசிடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை மக்களுக்காக இருந்தாலும் சரி அரசாங்கத்திற்கு இருந்தாலும் சரி அளிக்கிறது என்பதுல எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம்
இந்த ஒவ்வொரு நிறுவன செயல்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாலும் சரி, இல்ல பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, இல்ல தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இல்ல அதாவது பிசினஸா இருந்தாலும் சரி, இது என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மள வந்து அந்த செயல்முறைகள் விரைவான செயல்பாட்டிற்கு இந்த ஐசிடி வந்து மிக மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த ஐசிடி தகவல்களின் உள் மற்றும் வெளிப்புற வளங்கள் மற்றும் சேவைகளை வழங்குதல், கொள்கை உருவாக்கம், முடிவெடுத்தல் மற்றும் உள் மேலாண்மை, சேவை மற்றும் தகவல்களை வழங்குவதற்கான பாரம்பரிய வழிகளை, அதாவது எழுத்து, தொலைபேசி அல்லது நேருக்கு நேர், இது எல்லாமே இப்போ மின்னணு அணுகுமுறையுடன் மாற்றுவதன் மூலம் ஒரு நிறுவனம் வேகம், துல்லியம், தேர்ந்தெடுக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் சேவைகளின் தரத்தை வந்து மேம்படுத்த முடிகிறது. அதாவது முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி என்ன பண்ணுவோம், எழுத்து மூலமாக அல்லது தொலைபேசி மூலமாக அல்லது நம்மளே நேர போய் ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அதை இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பெருசாக்கலாம், இல்லை எப்படி அந்த வேலையை செய்யலாம், அப்படியே எல்லா நாட்களும் மணிகளும் வீணாகி போன காலம் போய் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே வந்து மின்னணு அணுகுமுறையுடன் கூடிய வேலைகள் மாற்றங்கள் எல்லாமே செய்யறதுனால எல்லாமே என்ன ஆகுதுன்னா வேகமாகவும் துல்லியமாகவும் தேர்ந்தெடுக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் சேவைகளின் தரத்தை உயர்த்துவதாக இருந்தாலும் எல்லாமே வந்து மிக 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 வேகமாக செயல்படுத்த முடிகிறது. சோ நம்மளும் நமது அரசாங்கமும் திறம்பட செயல்பட இந்த ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றே கூறலாம். சோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை பற்றின ஒரு 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 யூனிட்டை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அழகு 2 மின்னணு ஆளுமை. ஆளுமை அல்லது ஆளுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆளுமை அல்லது ஆளுகை அப்படின்னோம்னா கவர்னன்ஸ்னு அர்த்தம். ஏற்கனவே நிறைய நம்ம கவர்னன்ஸ், ஆளுமை பத்தி, ஆளுகை பத்தி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து குறிப்பாக என்ன நம்ம பார்க்க போறோம்னா, மின்னணு ஆளுமை பத்தி பார்க்க போறோம். இ கவர்னன்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்ம ஏற்கனவே யூனிட்ல அழகு 1ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த இ கவர்னன்ஸ்க்கு, அதாவது மின்னணு ஆளுமைக்கு எப்படி வந்து இந்த தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு உதவி செஞ்சது, எவ்வளவு உறுதுணையாக இருந்தது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மின்னணு ஆளுமை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது மின்னணு ஆளுமை அல்லது மின் ஆளுமை அப்படின்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் சொல்லலாம். இ கவர்னன்ஸ், எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் என்பது அரசாங்க சேவைகளை வழங்குதல், தகவல் பரிமாற்றம், தகவல் தொடர்பு பரிவர்த்தனைகள் அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும், அதாவது G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், அரசாங்கத்திலிருந்து வணிகம், கவர்மெண்ட் டு பிசினஸ். சோ அரசாங்கத்திற்கு இடையேயான பல்வேறு தனித்த அமைப்புகளை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றிற்கான ஐடியின் பயன்பாடு தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இ கவர்னன்ஸ் வந்து எப்படி எல்லாம் செயலாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் நிறுவனத்திற்கும் பிசினஸுக்கும் நேரடி தொடர்பு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன்ஸ்க்கும், கவர்மெண்ட்டுக்கும் பிசினஸ்க்கும் எப்படி வந்து நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பாக்குறோம். சோ இந்த மின்னணு ஆளுமைங்கிறது வந்து என்னன்னா, ஒரு அரசாங்கம் வந்து அதோட செயல்பாடுகளை, அதோடைய சேவைகளை மக்களுக்கு வழங்குறது, அதை வந்து எப்படி மக்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இந்த மின்னணு ஆளுமை, அதாவது இ சேவை நம்ம பார்த்திருக்கோம். இலவச இ சேவை மையம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இ சேவை மூலமாக மக்களுக்கு வந்து நேரடியாக அரசாங்கம் கொடுப்பதுதான் வந்து இந்த மின்னணு ஆளுமை நம்ம பார்த்திருக்கோம். மின்னணு ஆளுமைன்னு சொல்லலாம். சோ இந்த இ சேவை மையம், தமிழ்நாடு அரசு இ சேவை மையம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இ சேவை மையம்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, நமக்கு தேவையான விஷயங்களை
அதை வந்து இந்த இ சேவை மையம் மூலமாக ஈஸியாக நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது நம்மளுடைய விஷயங்களை வந்து அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கும் இந்த இலவச இ சேவை மையம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த புதுமை பெண் திட்டம் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த உழவன் திட்டம் நிறைய திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றோம்னா நேர போய் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து அங்கே போய் கால் வலிக்க நின்று தாசில்தாரை பார்த்து அவரை பார்த்து விஓவை பார்த்து இதெல்லாம் இப்போ கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா எல்லாமே வந்து மின்னணு எலக்ட்ரானிக் மூலமா மாறினதுனால என்ன பண்றோம் அப்படின்னோம்னா எல்லாம் இந்த இலவச இ சேவை மையம் மூலமாக நமக்கு தேவையான நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து கொடுத்துறோம். ஈஸியா வந்து நம்மளால அங்க வந்து ஒரு படிவம் ஃபில் பண்றதா இருந்தாலும் சரி அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துறோம். ஈஸியா வந்து அது கவர்மெண்ட் கிட்ட போகுது. அதுல இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. ஈஸியா வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய படிவங்கள் வந்து அதுல கரெக்டா இருக்கா இல்லையா, எதுவும் அதுல வந்து தவறான செய்திகள் நம்ம விட்டுருக்கோமா, இல்ல அதுல தவறுகள் மாற்றங்கள் செய்ய வேணுமா, எல்லா விஷயத்தையுமே அது சொல்லிடுது. ஸோ நமக்கு வந்து அது டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது நமக்கு தெரியுது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஒரு படிவத்தை நம்ம இது பண்ணி கொடுத்தோம், ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது அவங்ககிட்ட போனுச்சா போகலையா, அதுல எதுவும் தப்பு இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. அது என்னாச்சுன்னே நமக்கு தெரியாது. கால்கடுக்கு போய் நடந்து அங்க போய் கிடந்து திரும்ப வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து இவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்ப்பு. முக்கியமா வந்து லஞ்சம் கொடுக்கறது தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வந்து இ ஆளுமை, அதாவது இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இ சேவை மையம் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். சோ இத வந்து நமக்கு இன்னும் வந்து மக்கள் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணணும், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா சேவைகளையும் ஈஸியா மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இ சேவை மையம் எல்லாம் கொண்டு வந்தது. சோ இந்த மின்னணு ஆளுமையில வந்து மின் ஆளுமை வந்து ஒரு அரசாங்க சேவைகளை வந்து மக்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்வதற்கு இது முக்கிய பங்கை வகிக்கிறதுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் மின் ஆளுமையின் கருத்து என்ன அப்படின்னா, அதாவது கான்செப்ட் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட கான்செப்ட் என்ன, இ கவர்னன்ஸோட கான்செப்ட் எதுக்காக இந்த இ கவர்னன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த சுருண்ட வணிக உலகில வந்து ஆளுமைங்கிறது மிக முக்கிய ஒன்னாக கருதப்படுகிறது. வணிகத்துறையில் வந்து ஒரு முக்கியமான செயலாக வளர்ந்து வரும் மின் ஆளுமையின் கருத்தை பல மேலாண்மை அறிஞர்கள் விவரித்துள்ளனர். மின் ஆளுமை என்பது என்ன அப்படின்னோம்னா, அரசு மற்றும் அரசாங்கத்திற்கும் இடையேயான தகவல் மற்றும் பரிவர்த்தனைகளை பரிமாற்றிக் கொள்வதற்காகவும் அது பரிமாற்றக்கூடிய செயல்திறனாகும். அதாவது பார்த்தோம்னா நம்ம அரசு, அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், முதல்ல பார்த்தோம் கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு பிசினஸ். இப்ப என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கத்திலிருந்து இன்னொரு அரசுல இருந்து அரசாங்கத்திற்கு இடையான தகவல்களை பரிமாற்றிக்கொள்வது. இப்ப பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க, இல்ல அவங்க ஏதாவது ஒண்ணு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த அறிக்கையை வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுடைய அரசு வந்து ஈஸியா பட்டிருக்கணும். நம்ம வந்து திரும்ப பதில் கொடுக்கறதுக்கு இந்த ஈஸியா கவர்மெண்ட் அரசாங்கத்துல இருந்து அரசாங்கம் வந்து இடையான தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு வந்து இந்த இ கவர்னன்ஸ் வந்து முக்கிய பங்கை வகிக்கிறதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாநில அளவில், அதாவது தேசிய அளவிலாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அளவிலாக இருந்தாலும் சரி அல்லது முனிசிபலா இருக்கட்டும் அல்லது உள்ளூரா இருக்கட்டும், எல்லா நிலைகளிலுமே நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஈஸியாக ஏதுவாக தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த இ கவர்னன்ஸ்ங்கிறது, அந்த எலக்ட்ரானிக் மின் ஆளுமைங்கிறது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. அது மட்டும் இல்லாம குடிமக்கள் மற்றும் வணிகங்கள் மற்றும் தகவல்களை அணுகுதல் மற்றும் பயன்படுத்துவதன் மூலம் குடிமக்களை மேம்படுத்தவும் முடியும் அப்படின்னு மகாபத்ரா 2006ல அவரு சொல்லியிருக்காரு. அதாவது இ கவர்னன்ஸ் மூலமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் டு கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் டு சிட்டிசனா இருந்தாலும் சரி, ஈஸியா ஒரு விஷயங்களை அக்சஸ் பண்ணிக்க முடியும், அதுல டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த மகாபாரத் 2006 வந்து அவரு சொல்லியிருக்காரு.
ஸோ இ கவர்னன்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கை வைக்கிறது நமது அரசு துறைகள்ல அரசாங்கத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்து மின் ஆளுமையின் கருத்து, அதாவது கான்செப்ட் ஆஃப் இ கவர்னன்ஸ். நம்ம இந்த இந்த உலகத்துல ஆளுமைங்கிறது மிக முக்கியமான ஒண்ணா கருதுனாலும், இந்த ஆளுமை வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட், அதாவது தேசிய அளவில இருந்து உள்ளூர் லோக்கல் வரையும் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ண முடிகிறதுக்கு தான் வந்து இந்த இ கவர்னன்ஸ் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குடிமக்கள், வணிகங்கள் மற்றும் அரசாங்கத்தின் பிற ஆயுதங்களுக்கான உறவுகளை மாற்றக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களின், அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க், இணையம் மற்றும் மொபைல் கம்ப்யூட்டிங் போன்றவை இதுக்கு பெரிய பங்கை வகிக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து இந்த தொடர்புகளை, அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும், தொழில் இது பிசினஸாக இருந்தாலும் சரி, வணிகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இடையேயான தொடர்புகளை, உறவுகளை வலுப்படுத்துவதற்கு வந்து இந்த இ கவர்னன்ஸ் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல நிறைய பார்த்தோம்னா வைட் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த நம்ம பார்ப்போம், கான்ஃபரன்ஸ் கால் போடுவாங்க, போட்டு ஒரு அட் அ டைம்லேயே வந்து நிறைய பேர்ட்ட பேசுறது. அது மட்டும் இல்லாம வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பேசுறது, நேரடி தொடர்பு. அதாவது நம்ம போகாமையே ஒரு இடத்துல இருந்துகிட்டே இன்னொரு இடத்துல இருந்து நேரடி தொடர்பு மூலமா பேசிக்கிறது. இது எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஒண்ணாக கருதப்படுகிறது. இந்த மின் ஆளுமை வந்து அதாவது இததான் வந்து உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் வந்து தொடர்பு ஈஸியாக, ஏதுவாக தொடர்பு கொண்டு பேச முடிகிறது அல்லது பார்க்க முடியுது, ஒரு செயலை செய்ய முடிகிறது என்றால் அதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா மின் ஆளுமை அப்படின்னு இந்த உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லுது. இந்த தொழில்நுட்பங்கள் வந்து பல்வேறு நோக்கங்களுக்காக சேவை செய்ய முடியும். அதாவது குடிமக்களுக்கு அரசாங்க சேவை செய்ய முடியும், குடிமக்களுக்கு அரசாங்க சேவைகளை சிறப்பாக வழங்க முடியும். அது மட்டும் இல்லாம வணிகம் மற்றும் தொழில்துறையுடன் மேம்படுத்தப்பட்ட தொடர்புகள், தகவல்களை அணுகுதல் மூலம் குடிமக்கள் அதிகாரம் அளித்தல், அது மிகவும் திறமையான அரசாங்க மேலாண்மை, இது எல்லாமே வந்து இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக தான் செய்ய முடிகிறது. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஊழல்கள் தவிர்க்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இ கவர்னன்ஸ், அதாவது இ ஆளுமை, மின் ஆளுமை மூலமாக ஊழல்கள் தவிர்க்கப்படுகிறது. இது முற்றிலும் உண்மை, நமக்கே தெரியும். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போகணும், அவர் தாசில்தாரை பார்க்கணும், கலெக்டரை பார்க்கணும், அங்க பார்க்கணும், ஆபீஸ் போகணும். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், அது சீக்கிரம் நடக்கிறதுக்காக ஒண்ணு அவங்க நம்மள்ட்ட பணம் கேட்கலாம், இல்லை நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம். இது எல்லாமே நடந்துச்சு. இப்ப என்ன, எல்லாமே மின் ஆளுமை, அதாவது எல்லாமே இ சேவை மூலமாக வந்து விட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஊழல்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தவிர டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதாவது வெளிப்படையா நமக்கு எதுவும், இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், புதுமை பெண் திட்டத்துக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா அவங்களே எதுக்காக இந்த படிவத்தை நிராகரித்தோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க நமக்கு சொல்றாங்க. சோ அது மூலமா நம்மளுக்கு தெரிய வருகிறது, ஓ இதனாலதான் நம்மளுடைய படிவம் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. சோ அப்போ அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கு, நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஏன் நம்மளால வந்து இது நமக்கு கிடைக்கல, எதனால இது நமக்கு கிடைக்காம போனுச்சுங்கிறத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது மூலமா நமக்கு நிறைய வசதிகளும் நிறைய கிடைக்குது. ஏன்னா நம்ம போய் அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் மிச்சமாகுது, நம்மளுடைய வருவாய் வளர்ச்சியும் அதிகமாகுது, செலவும் ரொம்ப குறைகிறது அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து மின் ஆளுமையோ ஒரு மிக முக்கியமான ஒன்றாக கூறுகிறது. இது அரசாங்க நடவடிக்கைகளின் அடிப்படை மாற்றங்களை குறிக்கிறது. அதாவது அரசாங்கம் என்னென்ன வந்து மாற்றங்கள் செய்கிறதோ அது எல்லாமே வந்து இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக ஈஸியா வந்து மக்களுக்கு சென்று அடைகிறது. அது மட்டும் இல்லாம சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மற்றும் குடிமக்களுக்கான புதிய பொறுப்புகள், இது எல்லாமே வந்து
ஈஸியாக வந்து வெளிப்படையாக தெரியப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம், கவர்னன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலைகளுமே வந்து ரொம்ப துரிதமாக நடக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாம். கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கம்பெனிஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே வெகு துரிதமாக நடைபெறுகிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யூகே அவரோட கருத்துப்படி மின் ஆளுமை என்பது அரசாங்க துறைகள் மற்றும் அவற்றின் ஏஜென்சிகளால் இணையம் வழியாக பொது அணுகலை வழங்குவதாகும். அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கமா இருக்கட்டும் அல்லது அரசாங்கம் சார்ந்த துறையாக இருக்கட்டும், இல்லது அதோட மற்ற ஏஜென்சியாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்னென்ன இணையம் வழியாக, அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக இணையம் வழியாக பொது அணுகலை வழங்குறது தாங்க வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எனவே மின் ஆளுமை என்பது அரசாங்கத்தின் செயல்பாட்டில், அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பயன்படக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ மின் ஆளுமை கவர்னன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு அரசாங்கத்திற்கும் நம்முடைய குடிமக்களுக்கும் இடையே அளிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்தது ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேர்லேயே தெரியுது. ஸ்மார்ட் கவர்னன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா திறம்பட செய்கிறாங்க, சிறந்த ஆளுமை புரியுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் சிறந்த ஆளுமை என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 4-5 விஷயம் சொல்றாங்க. அது என்ன, சிறந்த ஆளுமைக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோன்னா, ரொம்ப எளிமையானது. அதாவது ஸ்மார்ட் அப்படிங்கிறது எளிமையானது, சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்மார்ட், எஸ் ஃபார் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எளிமையானது அப்படின்னா, விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் எளிமைப்படுத்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தின் செயல்முறைகள் மற்றும் அதன் மூலம் ஒரு பயண நட்பு அரசாங்கத்தை வழங்குகிறது. அதாவது ஸ்மார்ட்ல ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ்ங்கிறது என்ன, சிம்பிள். ஸோ சிம்பிளிசிட்டி, எளிமையானது. முதல்ல அதுதான் என்ன, ஈஸியா வந்து அரசாங்கத்தை மக்களுக்கு அரசாங்கமும் ஈஸியா 2 பேரும் தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மாரல். இப்போ ஸ்மார்ட்டுக்கு வந்து சிம்பிளிஃபை, வந்து மாரல் தார்மீகம். அதாவது முற்றிலும் புதிய அமைப்பு தோன்றுவதை குறிக்கிறது. அரசியல் மற்றும் நிர்வாக இயந்திரத்தில் நெறிமுறை மதிப்புகள், தொழில்நுட்ப தலையீடுகள், ஊழல் எதிர்ப்பு ஏஜென்சிகள், காவல்துறை, நீதித்துறை போன்றவற்றின் செயல்திறனை இது வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மாரல் கிடைச்சிருது, சிம்பிளிசிட்டி இருக்கு, ஒரு மாரல் இருக்கு. அதாவது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, எங்கேயுமே ஊழல் செய்ய முடியாம போயிடுது. ஸோ எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுல என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, இந்த ஒரு மாரல் வந்து அவங்க எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு தார்மீக ஒரு பொறுப்பு வந்து வர ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திறமையான மேலாண்மை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திறமையான மேலாண்மை அது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தகவல் அமைப்பு மற்றும் செயல்திறன் அளவீட்டு வழிமுறைகளின் வடிவமைப்பு மூலமா மேம்படும் மற்றும் செயல்படுத்தல அது மூலம் பொது சேவை அலுவலர்களின் பொறுப்புணர்வை இது வந்து உறுதி செய்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் கண்டிப்பா வந்து இது வெளியில தெரியுது. அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும். நமக்கு வந்து தவறா செஞ்சா கண்டிப்பா யாரா இருந்தாலும் தவறை சுட்டி காட்டிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லா அரசு அதிகாரிகளும் என்ன பண்ணாங்கன்னா திறம்பட செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது இப்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஏதாவது தவறுகள் செய்யும் பட்சத்துல என்ன ஆகும், மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. அரசாங்கம் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைகளை வேலை செய்யக்கூடிய
மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு நம் செய்யும் வேலையில் திறம்பட இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வருது. ஸோ அதனால அவங்க செய்யக்கூடிய வேலையில வந்து ஒரு திறமை காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பதிலளிக்கக்கூடியது, அதாவது டிரான்ஸ்பரன்சி நம்ம பார்த்துட்டோம். டிரான்ஸ்பரன்சி பதிலளிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னோம்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எல்லாம் இருக்கு, நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுல போட்டு கூட நமக்கு ஏதாவது பிரச்சனைகள், நமக்கு எதுவும் தேவை அப்படின்னோம்னா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த பதிலளிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து அரசாங்கத்திடம் கேட்க முடிகிறது. அது மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்க முடிகிறது. ஸோ இது சிறந்த ஆளுமை, ஸ்மார்ட் கவர்னன்ஸ்க்கு இது நாளும் வந்து மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது தவிர அரசாங்கங்களின் உள் நிறுவன செயல்முறைகளை மேம்படுத்துதல், சிறந்த தகவல் மற்றும் சேவை வழங்குதல், ஊழலை குறைக்க அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பது, அது மட்டும் இல்லாம அரசியலோட நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்துதல், மக்கள் பங்கேற்கும் மற்றும் ஆலோசனை மூலம் ஜனநாயக நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் இந்த சிறந்த நிர்வாகம் வந்து உதவி செய்யறதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் மூலமா வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் எப்படி இருக்கு, அது மூலமா அவங்களோட நிர்வாகம் வந்து எப்படி மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா வந்து மின் ஆளுமைக்கும் மற்றும் மின் அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கிறோம். மின் ஆளுமை அப்படின்னா இ கவர்னன்ஸ் அண்ட் இ கவர்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவை இரண்டுமே பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் கருதப்படுகிறது. இருந்தாலும் அவற்றை வேறுபடுத்துவது கட்டாயமாக ஒன்றாக தெரிகிறது. தாமஸ் பி ரிலேயின் கூற்றுப்படி அரசாங்கம் மற்றும் ஆளுகை இரண்டுமே ஆளப்படுவர்களின் சம்மதம் மற்றும் ஒத்துழைப்பை பெறுவதாகும். ஆனால் இந்த நோக்கத்திற்காக முறையான கருவியாக அரசாங்கம் இருக்கும். அதே சமயம் ஆளுகை என்பது வந்து பெருமுனையில் இருப்பவர்கள் அனுபவிக்கும் விளைவுதான். அதுக்கப்புறம் மின் அரசு என்பது என்னன்னு பார்த்தோம்னா, நன்கு செயல்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்பட்டால் பொதுவாக அரசாங்கத்தின் அதிக உற்பத்தி பாதிப்பாக இருக்கும். தகுந்த கொள்கைகள், நோக்கங்கள், திட்டங்கள் மற்றும் கட்டமைப்புகள் ஆகியவை எல்லாமே வந்து ஆதரிக்கப்படுமே ஆனால் அது மின் ஆளுமையானது பங்கேற்கு ஆளுகையான பரிமாணமாக மாற முடிகிறது. ஸோ இந்த மின் ஆளுமை மற்றும் மின் அரசு இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்றாக கருதப்படுகிறது. மின் ஆளுமையும் மின் அரசாங்கமும் இரண்டும் திறம்பட செயல்பட்டால் மட்டுமே நமது அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும் என்பது மக்களும் புரிந்து கொள்ள முடியும். மக்களால் அரசாங்கமும் மக்களுக்கு சிறந்த சேவையை அளிக்க முடியும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அடுத்தது இ கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸ் வந்து அரசாங்கத்தின் செயல்முறை மற்றும் செயல்பாடுகளின் நவீனமயமாக்கலை புகுத்தி இருக்கிறதுனே சொல்லலாம். அதாவது உலக வங்கி, வேர்ல்டு பேங்கினோட கூற்றுப்படி மின் ஆளுமை என்பது குடிமக்கள், வணிகங்கள் மற்றும் அரசாங்கத்தின் பிற விஷயங்களுக்கு உறவுகளை மாற்றக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், இணையம் மற்றும் மொபைல் கம்ப்யூட்டிங் போன்றவற்றை அரசாங்க நிறுவனங்களின் பயன்பாட்டை குறிக்கிறது. குடிமக்கள், வணிக பங்காளிகள் மற்றும் பணியாளர்கள் பயணிக்கும் வகையில் அரசாங்க சேவைகளுக்கான அணுகல் மற்றும் விநியோகத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து மின் ஆளுமை, இ கவர்னன்ஸ். அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் வந்து வணிகத்திற்கும் தொடர்புடையதுதான் வந்து மின் ஆளுமை, இ கவர்னன்ஸ். அதை எப்படி எளிதாக 3 பேரும் அக்சஸ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சேவை வழங்கல் அம்சங்களை தாண்டி ஒரு முடிவெடுக்கும் செயலாக்கமாக கருதப்படுகிறது. இது நிர்வாக அமைப்புகளில் ஐசிடிகளின் பயன்பாடு பற்றியது. அதாவது முடிவெடுப்பதில் பல பங்குதாரர்களை ஈடுபடுத்துவதற்கும் அரசாங்கங்களை வெளிப்படையாக பொறுப்புணர்வு ஊட்டுவதற்கும் இந்த ஐசிடியை பயன்படுத்துகிறது. அரசாங்கம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது எல்லாமே வந்து ஐசிடி வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் பேராசிரியர் டாக்டர் ஆரி ஹாம்சி அவரும் அறிக்கையில வந்து இதை பத்தி இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான சில மாதிரிகளை வந்து அவரு வழங்கியிருக்காரு. இந்த மாதிரிகள் எல்லாமே வந்து இ கவர்னன்ஸோட செயல்பாட்டை வந்து நமக்கு முன்வைக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆளுமையின் முக்கியத்துவத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா நிர்வாக வளர்ச்சி மற்றும் பயனுள்ள சேவை வழங்குதல் வந்து
இந்த மின் ஆளுமையின் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் நிர்வாக வளர்ச்சி எப்படிலாம் கொண்டுட்டு வரலாம், இந்த ஐசிடி மூலமாக எப்படி நிர்வாகம் வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறதையும் இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் என்னென்ன சேவைகள் இருக்கு, வெளிப்படைத்தன்மை இருக்கு, பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அப்புறம் இது எல்லாமே பயனுள்ள சேவைகளை வழங்குகிறது இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னமான இணக்கமான சூழலை இந்த மின் ஆளுமை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே இ கவர்னன்ஸோட முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. டிரான்ஸ்முலர் மற்றும் லெகின் கூற்றுப்படி மின் ஆளுமை என்பது இன்று ஒரு உலகளாவிய நிகழ்வாக கருதப்படுகிறது. மேலும் இது பொது நிர்வாகத்தின் மிக சமீபத்திய முன் உதாரணமாகவும் கருதப்படுகிறது. மின் ஆளுமையுடன் தொடர்புடைய வேகமும் வெளிப்படைத்தன்மையும் பொது நிர்வாகத்தை பதிலளிக்கக்கூடியதாகவும் பயனுள்ளதாக மாற்றும் ஆற்றலை கொண்டதாகவும் திகழ்கிறது. அது மட்டும் அல்லாமல் உள்ள சவால்கள், இதுல இருக்கக்கூடிய சவால்கள் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த இ கவர்னன்ஸ்ங்கிறது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது என்பது ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நம்ம இந்த இதுல இ கவர்னன்ஸின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய பயன்பாட்டையும் பார்த்தோம். நன்றி.